ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பேச போறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? பண்றதுனால நமக்கு என்னென்ன விளைவுகள் வருது? அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நான் பேச போறது பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ நான் பேச போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க நம்ப என்ன பண்ணுவோம்னா, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுவோம். ஏ டூ இசட் ஒரு விஷயத்த விட மாட்டோம். எல்லாமே சொல்லிடுவோம். இதே நீங்க பசங்ககிட்ட பாருங்க, அவங்க 50% தான் ஷேர் பண்ணுவாங்க. மீதி இருக்க 50% நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன கேட்டாலும் சரி, அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் உங்களுக்கு கேப் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மேரேஜ்க்கு நம்ம என்னென்ன பண்றோம்? யார் யார் வராங்க? ஃபேமிலில என்னென்ன நடக்குது? நம்ம என்னென்ன வாங்குறோம்? அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்ஸ் விடாம எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். இதே நீங்க அவங்க கிட்ட பாருங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, "எனக்கு தெரியாது. நான் இங்க இருக்கேன். வீட்ல தான் எல்லாம் பண்றாங்க. அம்மாக்கு தான் தெரியும். அக்காக்கு தான் தெரியும். அண்ணாக்கு தான் தெரியும்ன்னு" சொல்லிட்டு அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பேசுறதுக்கு வந்து நமக்கு டாபிக்ஸ் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, அவங்க வந்து ஏதாவது சொல்லுன்னு கேட்பாங்க. நம்மளோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ், நம்மளோட பிரசன்ட்ட, பாஸ்ட்ட நம்மளது மட்டும் கிடையாது. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட கசின் சிஸ்டர், நம்மளோட அக்கா, நம்மளோட அண்ணா எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, உட்காந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னென்ன பண்ணோம், காலேஜ்ல என்னென்ன பண்ணோம், ஒர்க்ல என்னென்ன பண்ணோம், எப்படி இருந்தோம், எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்லும்போதெல்லாம் நல்லா கேட்பாங்க. கேட்பாங்க. ஆனா, அதுவே நமக்கு ஒரு நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க காலேஜ் படிக்கும்போதோ, இல்ல ஸ்கூல் படிக்கும்போதோ, உங்க வீட்டுக்கு தெரியாம நீங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்க வீட்ல யார்ட்டயும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. "நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். எங்க அம்மாக்கு தெரியாது, எங்க அப்பாக்கு தெரியாது" அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, "ஓ! நீ அப்படியா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இன்ட்ரஸ்டிங்கா கேட்பாங்க. அதுவே உங்களுக்கும் அவருக்கும் சண்டை வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ உன்ன பத்தி தான் தெரியுமே! நீ தான் உங்க வீட்டுக்கு தெரியாம நீ ஏதேதோ பண்ணியிருக்கையே! நான் சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ரிப்பீட் குடுப்பாங்க. அதனால உங்க வீட்டுக்கு தெரியாம நீங்க ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, நார்மலா ஒரு படத்துக்கே நீங்க போயிருந்தாலும், அத வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா, ஷேர் பண்ணீங்கன்னா, நாளைக்கு நமக்கே என்ன பண்ணும்னா, அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க வீட்ல உங்க அம்மாக்கோ, உங்க பெரியம்மாக்கு, இல்ல யார் கூடயாவது சண்டை வருது. நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட, "இந்த மாரி எங்க அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு. எங்க பெரியம்மா இப்படி சொல்ட்டாங்க. எங்க அம்மா இப்படி சொன்னாங்க. இல்ல எங்க அப்பா, எங்க அம்மா சண்டை போட்டுட்டாங்க. எங்க அக்கா சண்டை போட்டாங்க. எங்க அண்ணன் சண்டை போட்டாங்க." நீங்க இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா, அவங்க சொல்லும்போது நல்லா கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு நாளைக்கு உங்க அம்மாக்கும் அவருக்கும் சண்டை வரும்போது, "ஆமா உங்க அம்மா சும்மாவா இருக்காங்க? எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு தானே இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவ பத்தி நம்மகிட்டயே பேசுவாங்க. 1000 தான் இருந்தாலும், நம்ப ஃபேமிலிய பத்தி நம்ப சொல்லலாம். ஆனா, அதே மத்தவங்க சொன்னாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க சிஸ்டர்ஸ் அதாவது கசின் சிஸ்டர்ஸோ, கசின் பிரதர்ஸோ ஏதாவது பண்றாங்க, தப்பு பண்றாங்க, லவ் பண்றாங்க, இல்ல குடிக்கிறாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அத நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க சொன்னீங்க அப்புட்ன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "என்ன உங்க வீட்ல ஒரு பொண்ணும் சரியா இல்ல, ஒரு பசங்களும் சரியா இல்ல. நீ எப்படி?" அப்படின்னு நம்மளையே கொஸ்டின் கேட்பாங்க. அதனால நீங்க வந்து பெருமையா, "என் தம்பி இது பண்றான், என் அண்ணா இது பண்றான், எங்க அக்கா இது பண்ணாங்க." இப்படிலாம் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது நல்லா தான் இருக்கும். நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா கேட்பாங்க. நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். நமக்கும் ஆறுதலா இருக்கும். ஆனா, அதுவே நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, அவங்க நம்மகிட்ட சொல்லி காமிப்பாங்க. "நீ இப்படிதான், உங்க வீட்ல இப்படிதான், உங்க அம்மா இப்படிதான்" அப்படின்னு நமக்கே என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லி காமிப்பாங்க. அப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு, இப்ப ஏதாவது நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்காரர்கிட்ட "அப்பா! நான் இப்ப தான் இத ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்ல. எங்க அம்மா வீட்ல சாப்பிட்டதே இல்ல." இப்படி நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா, "இதெல்லாம் நீ உங்க அம்மா வீட்ல பார்த்துருப்பியா? நான் உனக்கு வாங்கி குடுத்துருக்கேன்ல. இந்த மாரி ட்ரெஸ்லாம் நீ போட்டுருப்பியா? ரூ. 1000 ட்ரெஸ் நீ போட்டிருப்பியா? நான் உனக்கு 5000 ட்ரெஸ் வாங்கி தரேன்ல." அப்படின்னு நம்மகிட்டயே நம்மள பத்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. இப்ப வந்து நம்ம சொல்லும்போது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி காமிப்பாங்க. "இது நீ பார்த்துருப்பியா? இது நீ வாங்கியிருப்பியா?" அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க.
அதனால அந்த மாரிலாம் நமக்கு பேச்சு வராம இருக்கிறதுக்காக, நம்ம இப்பலேருந்தே சேஃபா இருக்கிறது நல்லது. என்னதான் நம்ப இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நெனச்சாலும், நம்ப வாய் சும்மா இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட சொல்லலன்னா நமக்கு தூக்கமே வராது. அதனால நம்ப அவங்க வந்த உடனே எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். எனக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, எப்பவுமே ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது நல்ல விஷயத்த மட்டும் பேசு. அண்ட் உன்னோட விஷயத்த மட்டும் பேசு. உன் ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? உங்க ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் நீ எதுவுமே ஷேர் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நானும் கேட்க மாட்டேன். ஒரு சில டைம் என்னையே நான் கேட்காம நெறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா யோசிச்சிருக்கேன். சொன்னதுக்கப்புறம், இல்ல நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நமக்கே இது ப்ராப்ளமா வரும்னு நான் யோசிச்சிருக்கேன். அதனால நீங்க சொல்லும்போது யோசிச்சு சொல்லுங்க. அண்ட் நீங்க உங்க ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. அவங்க சொல்ற விஷயம் ஒன்லி பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டு ஆளுங்ககிட்ட என்னதான் நெகட்டிவ் இருந்தாலும், அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. நல்ல விஷயத்த மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. எங்க அக்கா என்னை இப்படி பார்த்துக்கிட்டாங்க, எங்க அண்ணன் என்னை இப்படி பார்த்துட்டாங்க, எங்க அம்மா என்னை இப்படி பார்த்துட்டாங்க, எங்க அப்பா எனக்கு இதெல்லாம் பண்ணாரு, எங்க அத்தைங்க எனக்கு இதெல்லாம் பண்ணாங்க. அவங்கலாம் ரொம்ப நல்லவங்க. அவங்க வீட்டு பொண்ணுங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்க வீட்டு ஆளுங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்க எந்த இடத்துலயும் விட்டு குடுக்க மாட்டாங்க. ஏன் நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்கூடா பார்ப்போம். அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு. ஆனா, அந்த தப்ப நீங்க சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. "இல்லப்பா, எங்க அக்காலாம் அப்படி இல்ல. எங்க அண்ணன்லாம் அப்படி இல்ல. நீ சொல்லாத. உனக்கு என்ன தெரியும்? நீ உன் ஃபேமிலிய பாரு." அப்படின்னு நமக்கே ரிப்பீட் குடுப்பாங்க. நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்டருந்து அவங்க ஃபேமிலில பத்தி எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் வராது. அண்ட் நீங்க வந்து உங்க ஃபேமிலிய பத்தி நெகட்டிவா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு மரியாதை குடுக்க மாட்டாங்க. அதனால நல்ல விஷயத்த மட்டும் சொல்லுங்க. எந்த இடத்துலயுமே உங்க ஃபேமிலிய நீங்க விட்டு குடுக்கக் கூடாது. உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலிக்கு எப்படி பண்றாங்களோ, அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்கு பண்ணணும்னு நீங்க கேளுங்க. ஏன் பண்ணக்கூடாது? 2 பேத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல. அவங்க ஃபேமிலி எப்படி அவங்களுக்கு முக்கியமோ, அதே மாரி தான் நம்ம ஃபேமிலி நமக்கு முக்கியம். அதனால அவங்க ஃபேமிலிக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ப ரெஸ்பெக்ட் குடுக்குறோமோ, அதே அளவுக்கு தான் அவங்களும் நம்ம ஃபேமிலிக்கு குடுக்கணும். எந்த இடத்துலயுமே நீங்க உங்க ஃபேமிலிய விட்டு குடுக்காதீங்க. எல்லா இடத்துலயுமே எல்லார்கிட்டயும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஏன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஆனா, அது எங்க நம்ம சொல்றோங்கிறது இருக்கு. எதையுமே நீங்க வந்து நல்ல விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும், நீங்க வந்து அவங்கள வந்து உயர்த்தி பேசுனீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். இப்ப நம்ம அம்மா தப்பே பண்ணியிருந்தாலும், "எங்க அம்மா அப்படிலாம் இல்லப்பா" அப்படின்னு நீங்க சொல்லும்போது, கரெக்ட்டு. அப்ப அவங்க அம்மா பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து, ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான். எங்க அம்மா இதெல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம சொன்னோம்னா, அவங்களுக்கு வந்து அது அட்வான்டேஜ் ஆயிடும். அதனால எந்த இடத்துலயுமே அவங்க எப்படி அவங்க ஃபேமிலிய விட்டு குடுக்கறது இல்லையோ, அதே மாதிரி நீங்களும் உங்க ஃபேமிலிய விட்டு குடுக்காம பேசுங்க. எந்த விஷயத்த சொல்லணுமோ அத மட்டும் சொல்லுங்க. அதுக்குன்னு நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உண்மையா இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல. எல்லாமே ஷேர் பண்ணலாம். ஆனா, நம்ப ஃபேமிலிய பத்தி சொல்லும்போது, நம்ப வந்து உயர்த்தி தான் பேசணும். அண்ட் தேவை இருந்தா மட்டும் சொல்லுங்க. தேவை இல்லையா, அந்த இடத்துல சொல்லாதீங்க. ஏன்னா, நீங்க அவங்க ஃபேமிலிய பத்தி கேட்குறீங்களா? கிடையாதுல்ல. அதனால உங்க ஃபேமிலிய பத்தி நீங்க ஏன் சொல்லிக்கணும்? அங்க தேவையில்ல. தேவை இருந்தா மட்டும் சொல்லுங்க. தேவை இல்லன்னா சொல்லிக்காதீங்க. இன்னொன்னு, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இந்த தப்பு பண்றாங்க, அந்த தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா, அவங்க கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா. உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்காங்க? நான் என்ன அப்படியா இருக்கேன்? அப்படின்னு நமக்கே சொல்லுவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பேசும்போது. தேவையில்லாதத பேசாதீங்க. உங்க ஃபேமிலிய விட்டு குடுக்காதீங்க. சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.